அனுஷம், அனுஷ நட்சத்திரம், மகா பெரியவா நட்சத்திரம், மகாலட்சுமி நட்சத்திரம். தங்களுக்கு மகாலட்சுமி கடாட்சம் ஏற்பட வேண்டுமென்றால் அசைவ உணவை தவிர்ப்பதே மிக சிறப்பு. ஆனால் தங்கள் அசைவ உணவில் அதிக ஈடுபாடு வைத்திருப்பீர்கள். கூடுமானவரை அசைவ உணவை தவிர்த்தால் உங்களுக்கு ஒரு நல்ல யோகத்தை கொடுக்கும். அரசு பணி அமையும். அரசாங்கத்தால் உங்களுக்கு அனுகூலம் உண்டு. அடிக்கடி உங்கள் குடும்பத்தில் யாரேனும் பிரிந்து சென்று விடுவார்கள். அவர்களை தேடி நீங்கள் அலைய நேரும். சிலர் சன்னியாசம் போவதற்கான வாய்ப்பெல்லாம் உண்டு. நன்றாக உழைப்பாளிகள். உங்கள் குடும்பத்திலும் அரசு பணி மேற்கொள்ள இருப்பார்கள். அதுவும் யூனிஃபார்ம் சர்வீஸ் சம்பந்தப்பட்டவர்கள் உங்கள் குடும்பத்தில் இருப்பதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்கிறது. குடும்பத்தில் அதிக நாட்டம் இருக்காது. இல்லறத்தில் அதிகம் நாட்டம் இருக்காது. விட்டு கொடுத்து போவீர்கள். கூடுமானவரை பிரச்சனையை தவிர்க்கத்தான் பார்ப்பீர்கள். இருந்தாலும் விடாதே கிரகங்களின் விளையாட்டு. ஏதேனும் ஒரு பிரச்சனையை உங்கள் தலைமையில் வைத்து நீங்கள் தடுமாறிக்கொண்டுதான் இருக்க வேண்டும். பரதநாட்டியம் ஆடித்தான் ஆக வேண்டும். சிலருக்கு அரசு வேலை கிடைக்கும், தகுதிக்கேற்ற வேலை கிடைக்கும். சிலருக்கு தகுதி இல்லாத வேலையெல்லாம் கிடைக்கும். படித்தது ஒன்று செய்வது ஒன்றாக இருக்கும். அப்படி பதவி உயர்வு வரும்போது சில நேரம் கால வாரி விற்றும் மீண்டும் கடைநிலை ஊழியராக செயலாற்ற நேரும். உயர்ந்த பதவிக்கு சென்று சில பேருக்கு தகுந்த சன்மானம் கிடைக்காது. ஓய்வு வரும்போது அந்த சன்மானத்தை வாங்க முடியாமல் தடை ஏற்பட்டு விடலாம். ஆகவே கிடைத்த பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக அனுச நட்சத்திரக்காரர்கள் போராட வேண்டியிருக்கும். சொந்தமாக தொழில்துறை செய்வராக இருந்தால் கூடுமானவரை பொறுமையாக தொழிலை கையாள வேண்டும். ஏன்னா தொழிலில் பல சிக்கல்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அடிக்கடி பெரியோர்கள் தொடர்பு ஏற்படும். மக்கள் தொடர்புகள் ஏற்படும். மக்கள் சந்திக்கும் இடங்களில் அடிக்கடி தாங்கள் சேர நேரும். ஏதேனும் கணவன் மனைவிகளில் பிரச்சனை குடும்பத்தில் ஏற்பட்டால் அங்கே போய் உங்களை மூக்க நுழைக்க சொல்லும். அவையெல்லாம் தவிர்த்து விட்டால் உங்களுக்கு எதிர்காலம் மிகவும் பொற்காலமாக இருக்கும். ஆகா, மகா பெரியவரே வேண்டிக் கொள்ளுங்கள். காஞ்சி காமாட்சி அம்மனை பிரார்த்தனை பண்ணா நாமளும் அவளை பிரார்த்தனை பண்ணுவோம். கண்டிப்பாக வளமான வாழ்க்கை அமையும்.